So, good morning to all. Welcome back. இது உங்க professor from the dark heaven. So, first of all, I'm very sorry. Late update, நேற்று update பண்ண முடியல because of some health issues. But hopefully நீங்கள் வந்து ட்ரேடை கொஞ்சம் சேஃபாக எடுத்திருப்பீங்க. அண்ட் மோரோவர் நேற்று உங்களுக்கு மூமெண்டமே தெரியும். உங்களுக்கு பெரிய வயலண்ட் மூவாக இருந்தது. ஸோ நோ இஷ்யூஸ். வாங்க இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர். ஸோ நம்மளை ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் நியூவாக இதை வீடியோ பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வருவோம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த லெவலை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் கொடுக்குற லெவல்ஸை நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லெவல்ஸை போட்டு திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்? ஸோ இது மூலமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் செட்டப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷனில் என்டர் பண்ணும். அதர்வைஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி லேட். இன்னைக்கு ஒன்று அனாலிசிஸை பார்ப்போம். உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ் சார்ட்டோட லெவலை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்சைட் லெவல் வந்து 52,304 அண்ட் 52,275. ஓகே, அதே மாதிரி நம்மளோட டவுன் சைட் லெவல் எழுதிக்கோங்க. 52,092 52,073. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இது 2 ஜோன் என்னோட நோ ட்ரேட் ஜோன். இதுக்குள்ளே இந்த ப்ரைஸ்க்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட். வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப். ஓகே, ஸோ ஒரு கேப் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ரைட்? ஸோ கேப் அப் இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ட்ரேட் இருக்கும்? சப்போஸ் கேப் அப் நம்மளோட லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா இதோட ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். இதோட பிரேக் அவுட்டில் அப் சைடில் நீங்கள் கால் சைடு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 52,338. ஏன்னா அங்கே பாருங்கள், அப் சைடில் உங்களுக்கு பெரிய லெவலில் கேப் இருக்குது. ஸோ 338 கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் உங்களுக்கு 544 அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 587. 52,587 வரைக்கும் உங்களுக்கு அப் சைடில் டார்கெட் இருக்குது. ரைட்? சப்போஸ் அந்த 587 பிரேக் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள், அந்த 587 பிரேக் ஆச்சுன்னா the final target is 52,781. ஓகே, 52,781. கிளியர்? ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இதோட ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் போகலாம், தாராளமாக கால் சைட் போகலாம். டன். சப்போஸ் கேப் அப் வந்து இந்த லெவலுக்குள்ளே இருக்குது, மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இல்லை, இதிலே சஸ்டெயின் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா அங்கேருந்து ஒரு புட் சைடு வந்துருச்சுன்னா, அதோட பிரேக் அவுட் புட் சைடு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 52,211, செகண்ட் டார்கெட் 52,188. முக்கியமாக பார்த்துக்கோங்க, இந்த 188 அண்ட் 153 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் ஜோன். இதை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் கால் சைடு கூட போக வாய்ப்பு இருக்குன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் இதை உடைச்சா உங்களுக்கு டவுன் சைடில் நம்மளோட கீழே இருக்க பாக்ஸ் ஜோன், ஓகே, நியர் டு டார்கெட் 52,084 வரைக்கும் உங்களுக்கு கீழே டார்கெட் கிடைக்கும். சப்போஸ் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் நடந்துருச்சு, இந்த லெவல் வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட்டை உடனே போய் எடுத்துறாதீங்க. இங்கே பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு கேண்டில் பிரேக் ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு பெரிய கேண்டில் பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து அடுத்த டார்கெட்டு அப்சைடுக்கு போகும். அப்படி போச்சுன்னா இங்கே சஸ்டெயின் ஆகி
சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா டெஃபினட்டாக 52 188 153 டார்கெட்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, எப்போ 211 கிராஸ் ஆகுதோ அடுத்த டார்கெட் 288 வந்துடும். சப்போஸ் இந்த பாக்ஸையும் கிராஸ் ஆச்சுன்னா என்ன நான் சொன்னேன்னா அந்த சினாரியோ வந்துடும், அப்சைட் சினாரியோ. பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ரொம்ப ஹெவியாக இருந்து இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு, இது மேலே போக விடலை ப்ரைஸ் அப்படின்னா இங்கேருந்து அகல பாதாளம் முதல்ல ஃபஸ்ட் டார்கெட் 51,996, செகண்ட் டார்கெட் 51,992 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஹெவி குவான்டிட்டியோட ட்ரேட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் குவான்டிட்டியை இங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு மினிமம் குவான்டிட்டி மட்டும் வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் இது. ஓகே, 51,992 அதையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபைனல் டார்கெட். ஓகே ஃபைன், ரைட். ஸோ ஃபைனல் டார்கெட் இஸ் 51,810. ஸோ இந்த லெவல் கிளியர். பட் என்ன கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சான்சஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு 80% சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு கீழே பிரேக் ஆகிறதுக்கு 20% சான்ஸ் இருக்குது. கிளியர், டன். ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கத்தில் உங்களுக்கு லெவல்ஸ் இல்லை, பட் ஆனால் கீழே பாருங்கள் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். கீழே வந்தால் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். பட் இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். ஸோ இது என்னன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்படாதீங்க. 10 o'clock மேலே உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்கும், 10 to 10:30. அதை பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுங்க. கிளியர். வாங்க நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியோட அப்சைட் இருக்க பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 25,472 and 25,454. டவுன் சைடு எழுதிக்கோங்க, which is 25,375 and 25,363. கிளியர். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் நோ ட்ரேட் ஜோன் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுக்கும் ஒரு கேப் அப் தான். ஸோ கேப் அப் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன், சப்போஸ் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் கால் சைட் போயிடும். ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் டார்கெட்டே உங்களுக்கு 25,536. ஸோ 25,536. செகண்ட் டார்கெட் இஸ் 25,594. ஓகே, ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 25,594. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் இதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையில் இருக்குது. சப்போஸ் இந்த மூவ் பிரேக் ஆச்சுன்னா 594 பிரேக் ஆச்சுன்னா தேர்ட் டார்கெட் இஸ் வெரி பிக், விச் இஸ் 25,776 பாருங்க. ஸோ இது வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. கிளியர். ஸோ நிஃப்டி ட்ரேட் பண்ணவங்க கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க, ரைட். இது ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் புல்லிஷில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். சப்போஸ் கேப் அப் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது, இதுக்குள்ளே இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இதுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 25,418. நல்லா பாருங்கள், 25,418 வந்து பட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகுதா? ஓகே. சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா 25,383. ஓகே, இங்கேருந்து பட்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பை சான்ஸ் மார்க்கெட்டில் நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அந்த மாதிரி கேப் டவுன் எடுத்துருச்சு, கேப் டவுன் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 25,418. அதையும் உடைச்சதுன்னா செகண்ட் டார்கெட் இஸ் 25,442. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் ஜோன் வரும். கிளியர், டன். சப்போஸ் கேப் டவுன் ரொம்ப ஹெவியாக இருந்து நம்மளோட கீழே இருக்க அந்த நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, அது கீழே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நல்லா பாருங்கள், கொஞ்சம் ரிஸ்கி தான். 350, 350, 334 தான் வரும் உங்களுக்கு டார்கெட். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு புட் சைடு ஒரு நல்ல மூவ் வரும்னா 334 கீழே வரும், வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவும் 291 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட். சப்போஸ் 291 மட்டும் பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அகல பாதாளத்துக்கு சென்றுவிடும், விச் வில் பி அரௌண்ட் 24,976 வரைக்கும். உங்களுக்கு டவுன் சைடில் ஒரு 200 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு மொமெண்டம் இருக்குது.
ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதே இல்ல. கமெண்ட் பண்ணாதான் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம வந்து திரும்ப வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடலாம். பட் நீங்க கமெண்ட்டும் பண்றது ஒண்ணும் பண்றதில்ல. ஈவன் இது ஒருத்தருக்காக ரீச் ஆச்சுன்னா கூட அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, வை டோன்ட் யூ கமெண்ட்? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் மார்க்கெட் அதேதான். ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா 10 to 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எந்த பக்கம் டைரக்ஷன்ல அந்த அந்த டைம்ல ட்ரேட் கிடைக்குதோ அதை ட்ரேட் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க ட்ரேடுக்குள்ள போக வேண்டாம். கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஐ ஹோப் யூ லவ் இட். ஸோ தேங்க்யூ. பபாய். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாவ் அ குட் டே. அண்ட் இன்னைக்கே உங்களுக்கே தெரியும் டுடே இஸ் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பபாய்.